Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader MJ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டுடே a special love reading plus channeled love messages. பார்க்கலாமா? உங்க loved one-ஓட love towards you எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, without you உங்க loved one எப்படி இருக்காங்க, இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். Do like my videos, do subscribe my channel. So take a deep breath. உங்க loved one think பண்ணிக்கோங்க. Think about this person. Say this person name 3 times. 1 2 3. Okay, got it. Imagine them. Imagine them cute face. Lots of card. See this. This person could be fire sign, water sign, earth sign, Aries, Leo, Sagittarius, Pisces, Cancer, Scorpio, Taurus, Virgo, Capricorn. Capricorn energies highly presentable இருக்கு in this reading. உங்க loved one personality என்னன்னா strong plus weak. I'm right. இவங்க 100% strong இல்ல, 100% weak இல்ல. உங்க loved one emotionally weak ஆகிற point என்னன்னா love. அவங்க loved one கிட்ட மட்டும்தான் அவங்க emotionally weak ஆகுவாங்க. other person கிட்ட friends, family அவங்க weak ஆக மாட்டாங்க. அவங்கள ஸ்ட்ராங்காக அவங்க போர்ட்ரே பண்ணுவாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க வீக்னஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் ஏன் உங்கள் loved one அவங்க வீக்னஸ் ஷோ பண்ணியிருக்காங்கன்னா, see this, you are the one. love at first sight. மேபி இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் உங்கள் loved one-க்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம். கரண்ட் லவ் எனர்ஜிஸ் ரைட் நவ், உங்கள் லவ் எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் யூ உங்கள் loved one எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்குது. சாஃப்ட்னஸ். நீங்கள் உங்கள் loved one-ஐ திங்க் பண்ணுறப்போ சடன் தாட்ஸ், மெமரிஸ், ஸ்லீப்லெஸ் நைட், நீங்கள் அவங்க பிக்சர்ஸ் பார்க்குறப்போ, ஓல்டு சேட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ நீங்கள் அவங்க லவ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா சாஃப்டாக ஃபீல் பண்ணுறீங்க. சாஃப்ட்னஸ். உங்கள் loved one ஹேண்ட்ஸ் சாஃப்டாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் loved one-ஐ திங்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ரீசனே தெரியல. உங்கள் loved one எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா சென்சிட்டிவாக இருக்குது. லவ் எனர்ஜிஸ் ஏன் சென்சிட்டிவாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்மால் திங்ஸ், வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் loved one சில வேர்ட்ஸ் உங்ககிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் உங்களை டீப் டவுன் ஹர்ட் பண்ணியிருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் loved one-ஐ நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்ககிட்ட உங்கள் loved one எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் என்ன ஹர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் டிஸ்டன்ஸ். ஏன் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவாக இருக்குன்னா அவங்க உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. ஏன் உங்களை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, see this, you are the one. உங்களை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா they can't, அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியாது. உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தட்ஸ் வை உங்கள் loved one சென்சிட்டிவாக இருக்காங்க எமோஷ்னலி. உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணிடுவோன்னு அவங்களுக்கு ஃபியர் இருக்குது. தட்ஸ் வை எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்காங்க உங்கள் loved one. அண்ட் அவங்க பண்ண சில ஆக்ஷன்ஸ், உங்களை பிளாக் பண்ணது, உங்களை வஸ்ட்டாக ட்ரீட் பண்ணது,
அப்போது உங்கள் லவ்டு ஒனுக்கு சென்சிட்டிவாக இல்லை, இப்போது அவங்களுக்கு சென்சிட்டிவாக ஃபீல் ஆகுது அவங்க பண்ண ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ், டிஸ்டன்ஸ். ஏன் உங்கள் லவ்டு ஒனுக்கு இப்போது ஃபீல் ஆகுது, அப்போ ஏன் ஃபீல் ஆகலை? ஏன் இப்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க யூ ஆர் தி ஒன். உங்களை மாதிரி உங்கள் லவ்டு ஒன்னை அதர் பர்சனால் லவ் பண்ண முடியாது. நீங்கள் லவ் பண்ண மாதிரி அவங்கள ஃபுல்ஃபில்ட் பண்ண முடியாது அதர் பர்சனால். நீங்கள் மட்டும்தான் அவங்கள ஃபுல்ஃபில்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக மட்டும்தான் உங்கள் லவ்டு ஒன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாண்டிங், லவ், கனெக்ஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அதர்கிட்ட அவங்களுக்கு அப்படி இல்லை, நார்மலாக இருக்குது, ரேண்டமாக இருக்குது. உங்ககிட்ட தான் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க யூ ஆர் தி ஒன். உங்கள் லவ்டு ஒன் எங்கே சர்ச் பண்ணாலும் உங்களை மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ண முடியாது. நீங்கள் ரேர். உங்களை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஜெம், லைக் அ டைமண்ட். நீங்கள் ரேர் பீஸ். உங்களை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்காது. யூ ஆர் தேர் ஹாப்பினஸ். உங்கள் லவ்டு ஒனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கப்போ அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஓவர் திங்கிங், அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் இருக்கப்போ வந்தால் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க, லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. யூ ஆர் தேர் ஸ்ட்ரென்த், யூ ஆர் தேர் ஹாப்பினஸ், யூ ஆர் தேர் லவ். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் லவ்டு ஒன் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் லவ்டு ஒன் உங்களை கன்ஃபர்ஸ் பண்ணல, அப்பாலஜைஸ் பண்ணலை, சாரி கேட்கல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அவங்க மேலே உங்களுக்கு குட்டியாக கோவம் இருந்திருக்கலாம். ஏன் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணலைன்னா அவங்க சென்சிட்டிவாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட்டியாக நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க, ஆர் குட்டியாக நீங்கள் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணிடும். சென்சிட்டிவ் பீரியடில் அவங்க இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலனாலும் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. தட்ஸ் வை ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணலை. டெஃபினெட்லி உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க வித் லவ். லாட்ஸ் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் யூ உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா லவ் ஷெவரில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் ஃபைட், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், டிஸப்பாயின்மெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் லவ்டு ஒனுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சரியாக போயிருக்காது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் சேடாக இருந்திருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்காது. அந்த பாண்டிங் அண்ட் கனெக்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சஃபர் ஆகியிருப்பாங்க. இவங்க மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் மியூச்சுவலாக இருந்திருக்காது. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அந்த கனெக்ஷனில். உங்களுக்கும் ஒரு பேட் வர்ஸ்ட் பாஸ்ட் இருந்திருக்கலாம், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபைட் வந்துச்சு இல்லை, ஆர்குமெண்ட்ஸ். அப்போது அந்த கேப்பில் உங்கள் லவ்டு ஒன் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்ட் கனெக்ஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. யார் தி ஒன்னு உங்கள் லவ்டு ஒன் உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்களும் பாஸ்ட் பர்சன் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ப்ரே பண்ணுறாங்க. ஏன் உங்கள் லவ்டு ஒன் ஓவர் திங்க் பண்ணுறாங்கன்னா சென்சிட்டிவாக இருக்காங்க. Some of you feel mixed emotions, excitement, hope, little confusion. For example, உங்கள் intuition, உங்கள் ட்ரீம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட்லி, ஃப்ரீக்வெண்ட்லி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது உங்கள் லவ்டு ஒன் உங்கள் லைஃப்பில் அகெயின் ரீஎன்ட்ரி தர போகிறாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது.
உங்களுக்கு லிட்டில் ஹோப் கிடைக்குது. சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஏன் கன்ஃபியூஷன் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரீம்ஸ், சயின்ஸ், இன்ட்யூஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ரியாலிட்டியில் உங்கள் பர்சன் உங்கள் கூட இல்லை. நீங்கள் மிக்ஸ்டு எமோஷன்ஸில் இருக்கீங்க. they are coming back. See this person waiting for you, only for you. See this, இந்த man ஹேண்ட்ஸில் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? வேர்ல்ட். யூ ஆர் தேர் வேர்ல்ட். உங்கள் லவ்ட் ஒன் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்மால் திங்ஸ் கூட உங்கள் லவ்ட் ஒன் மிஸ் பண்ணுறாங்க அண்ட் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் டெய்லி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இந்த டே எப்படி போச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஷாப்பிங் போனது, சம்திங் நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே உங்கள் லவ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபன்னி டாக்ஸ். நீங்கள் அவங்க கூட இருந்த டைம், ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்கள் லவ்ட் ஒன் மிஸ் பண்ணுறாங்க. அவங்க மிஸ் பண்ணுறப்போ இமிடியட்லி உங்கள் ஃபேஸ் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அந்த டைம், அந்த பியூட்டிஃபுல் டைம் அகெயின் உங்கள் லவ்ட் ஒன் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைமுக்கு அகெயின் போகணுன்னு அவங்க நினைப்பாங்க. அண்ட் தென் ஸ்மைல். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறப்போ உங்கள் லவ்ட் ஒனுக்கும் ஆட்டோமேட்டிக்லி அவங்க ஃபேஸில் ஸ்மைல் வந்துடும். உங்கள் கூட ஸ்மைல் பண்ணுறது உங்கள் லவ்ட் ஒனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சாங் அண்ட் பிளேஸ். ஒரு சில சாங்ஸ் இருக்கும்ல, லவ் கனெக்ஷனுக்கு டீப்பாக ஹிட் ஆகிற மாதிரி. அண்ட் அந்த சாங்ஸ் அவங்க லிசன் பண்ணுறப்போ இமிடியட்லி உங்கள் ஃபேஸ் அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அண்ட் சில பிளேசஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு வரும். ஈவினிங் டைம், எஸ்பெஷலி ஈவினிங் டைம் சில பிளேஸ் அவங்க பார்க்குறப்போ உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் விசிட் பண்ண பிளேஸ், நீங்கள் அவுட்டிங் போன பிளேஸ் அவங்க பார்க்குறப்போ உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு வரும். உங்கள் லவ்டு ஒன் வெயிட் பண்ண மாட்டாங்க உங்கள் தாட்ஸ் வர வரைக்கும். அவங்களே உங்களை திங்க் பண்ணிடுவாங்க. ஏன் அவங்க உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னா, உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அவங்க செப்பரேட்டடாக இருக்காங்க, நோ காண்டாக்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் வரலை. நீங்கள் அவங்க கூட இருக்க மாதிரி இருக்குது உங்கள் தாட்ஸ், உங்கள் மெமரிஸ். உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி திங்க் பண்ணுறாங்க அண்ட் எந்த டைமில் உங்களை திங்க் பண்ணுறாங்கன்னா, ஈவினிங் டைம் அண்ட் நைட் டைம். ஈவினிங் டைம் ப்ரீஸ் ஹேர் இருக்குல்ல, தே காண்ட். அந்த ப்ரீஸ் ஹேரில் தே காண்ட், சீரியஸ்லி. Heartbeat raise, emotional rise. They simply smile and think. Beautiful memories and good memories மட்டும்தான் உங்கள் லவ்டு ஒன் திங்க் பண்ணுறாங்க. ஃபைட், ஆர்குமெண்ட், பேட் மெமரிஸ் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க திங்க் பண்ணாங்கன்னா அவங்க நெகட்டிவாக ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அப்படி திங்க் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உங்களை திங்க் பண்ணுறப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி உங்கள் லவ்டு ஒன்னு நீங்கள் திங்க் பண்ணுறப்போ, மிஸ் பண்ணுறப்போ சாஃப்டாக ஃபீல் ஆகுதோ, அவங்களுக்கும் லைட்டாக ஃபீல் ஆகுது. இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அண்ட் உங்கள் லவ்டு ஒன் எப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, சைலன்ஸ் இஸ் பனிஷ்மெண்ட். இந்த சைலன்ஸ் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஏன் இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு காட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு குவெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த சைலன்ஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. இது பனிஷ்மெண்ட் இல்லை. இந்த நோ கான்டாக்ட் உங்களுக்கு லேர்னிங் பீரியட். ஹவு டு லவ் வித்தவுட் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ ஆர் உங்கள் லவ்டு ஒன் உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃப்ரீடம், ஒரு பர்சனுக்கு இந்த கனெக்ஷனில் ஃப்ரீடம் இருந்திருக்காது. அண்ட் தென் எக்ஸ்பெக்டேஷன், அனதர் ஒன் இந்த கனெக்ஷன் அண்ட் அனதர் பர்சனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க.
ஒன் பர்சன் டாமினேட்டிவாக இருந்திருப்பாங்க. தட்ஸ் வை நோ கான்டாக்ட். மியூச்சுவலாக நீங்கள் இல்லை. 2 பேருக்குமே ஃப்ரீடம் இருக்கணும்ல. பட் ஒன் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அனதர் ஒன். லவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், வித்தவுட் கண்ட்ரோல். நீங்களும் இந்த கனெக்ஷனை கிவ் அப் பண்ணலை, உங்கள் லவ்டு ஒன்னும் இந்த கனெக்ஷனை கிவ் அப் பண்ணலை. வாட் இஸ் ரியல் லவ்? 24/7 பார் பேசிகிட்டே இருக்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன், வெயிட்டிங், அதுதான் ரியல் லவ்வா? நோ. லாயல், ஆக்ஷன்ஸ், எஃபர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன். இப்போது ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நான் உனக்காக இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க ஆக்ஷன்ஸில் அது பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நாட் அ ரியல் லவ். ரியல் லவ் ஆக்ஷன்ஸில் மட்டும்தான் பண்ணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமலேயே நம்ம லவ்டு ஒன் நமக்காக அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. லாயல் மெயின். மை அட்வைஸ், நீங்கள் இந்த கனெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்கள் பர்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். See this, heart still connected. No call, no message, but heart still connected. I'm getting the word I love you every day. இது உங்கள் லவ்டு ஒன்னோட எனர்ஜிஸ். உங்கள் லவ்டு ஒன் கரண்ட்லி அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க், அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. இன்சைடில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா பெயின்ஃபுல். அகெயின் உங்கள் லைஃப்பில் அவங்க வரணும், நீங்கள் அவங்க லைஃப்பில் அகெயின் வரணும்னு அவங்களுக்கு விஷஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னர் வாய்ஸ். உங்கள் லவ்டு ஒன் அவங்க யூனிவர்ஸ் காட் கிட்ட பெக் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் அகெயின் அவங்க லைஃப்பில் என்டர் ஆகணும், உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன்னோட ப்ரேயர்ஸ் தான் ரீசன். தட்ஸ் வை இந்த கனெக்ஷன் கட் ஆகலை. உங்கள் சடன் தாட்ஸ், உங்கள் மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒனுக்கு வரப்போ அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க எஸ்கேப் ஆக மாட்டாங்க. ஏன் அவங்க அப்படி ஆக மாட்டாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லவ்டு ஒன்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்கள் பிளேஸை அனதர் பர்சனுக்கு அவங்களால தர முடியாது. உங்கள் கூட அவங்க இருந்த கனெக்ஷன் ட்ரூ, அவங்க உங்கள் கூட ஃபீல் பண்ணது ட்ரூ. உங்கள் மெமரிஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு அனதர் பர்சன், அனதர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வேணாம். நீங்கள் மட்டும் அவங்களுக்கு போதும். யூ ஆர் எனாஃப். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஈவினிங் டைம். ஈவினிங் டைமில் சன்செட் இருக்குல்ல, சன்செட் ஸ்லோலி டிஸப்பயர் ஆகிறப்போ, ஃபேட் ஆகிறப்போ ஒரு டார்க்னஸ் க்ரியேட் ஆகும்ல. உங்கள் லவ்டு ஒன் அந்த சன்செட் பார்க்குறப்போ அவங்களுக்கு லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்குது அவங்க செஸ்ட் அண்ட் ஹார்ட்டில். ஏன் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த டார்க் அவங்க பார்க்குறப்போ டீப் டவுன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த லைட், அந்த சன்செட் இருக்கப்போ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கூட இருந்த ஹாப்பி மெமரிஸ் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அது டார்க் மோட் வரப்போ அவங்களுக்கு உங்களை மிஸ் பண்ணிடுவோன்னு அந்த ஃபியர் வந்து இன்சைடில் அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது. தட்ஸ் வை அவங்க பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி உங்கள் லவ்ட் ஒன் உங்கள் கூட இல்லைனாலும் அவங்க மெமரிஸ் உங்கள் கூட லிவ் பண்ணிகிட்ருக்கு. அவங்க ட்ரீம்ஸில் உங்களை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சாங், பிளேஸ், சம்திங் எல்ஸ், கிஃப்ட், அவங்க உங்கள் கூட கனெக்டடாக இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. கைஸ், நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுவீங்க. சீரியஸ்லி, see this பியூட்டிஃபுல் ஹைஸ், பவர்ஃபுல் ஹைஸ், ஸ்டண்ட். உங்கள் லவ்டு ஒன் ஹைஸ் நீங்கள் பார்த்தா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். யூ கெட் ஆன்சர். அவங்க ஹைஸில் தெரியும் அவங்க உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அவங்க ஹைஸில் உங்களுக்கு தெரியும். அவங்க அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் அவங்க ஹைஸே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடும், ஷேர் பண்ணிடும் பிஃபோர் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி.
உங்கள் லவ்டு ஒன் உங்கள் பியூட்டி பார்த்து உங்கள் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. உங்கள் இன்னர் பியூட்டி பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகிருக்காங்க. லெட்டர் PJNELRM 1998, 1999, 2001 and 2000 birth year. Date of birth 12/6/9/23 and 27. Birth month Feb, April, June and October. சில லவ் ஸ்டோரி எண்ட் ஆகாது. இந்த லவ் ஸ்டோரிக்கு வேர்ட்ஸ்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இந்த லவ் ஸ்டோரியை ஜஸ்ட் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஐ திங்க் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சி, உங்கள் லவ்டு ஒன் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது டுவர்ட்ஸ் யூ. அண்ட் சி திஸ் மூன் 1 and 2 மூன் ஹியர். இவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். அதர்ஸ் கிட்ட இவங்க அப்படி தான் இருப்பாங்க, உங்ககிட்ட அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபுல் எமோஷன்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஷோ பண்ணுறாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஃபுல் எமோஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க உங்கள் மேலே பர்டிகுலர்லி. இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகாது. இந்த கனெக்ஷன் அகெயின் கண்டினியூ ஆகும். ஃபேட்டட், டெஸ்டின்ட். திஸ் இஸ் யோர் பர்சன். திஸ் இஸ் யோர் சோல்மேட். This is your future person. This person coming back. இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பை வித் லவ் அண்ட் லைட் மை டியர் ஸ்வீட் ஆர்ட்ஸ்.